ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வரும், பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா என்ன, ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும். அப்ப இந்த சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். அவர் ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் பயணம் செய்யறாரு. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 7.5 ஆண்டு காலம் அவருடைய பயண காலம். ஒரு ராசிக்கு விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி 2.5 வருஷம் 3 ஷிப்டா நடக்கிறதுனால இந்த சனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, அதாவது நல்ல நிலையில இருந்தாலும் கூட 7.5 சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம், தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும். அப்ப இந்த சனி பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி தமிழுக்கு, அதாவது 13/7/2025 வக்ரம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 28/11/2025 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருக்காரு. இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும், எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும், இந்த விஷயத்த நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீன வரை நம்ம விரிவா ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம். அன்பு குணம் கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த மீன ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அது பாத்தீங்க அப்படின்னா பெண் ராசி. நிறைய பேர் பாருங்க ஆசிரியர் பணி செய்யக்கூடிய எல்லோருமே இந்த மீனராசி நேயர்கள் நிறைய இருப்பாங்க. இந்த மீனராசி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளை அரவணைத்து ஒரு நல்ல ஒரு பாடம் நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி. உங்களுடைய 11ஆம் இடமான மகர ராசிக்கும் 12ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியில ஜென்மச்சனியா இருக்காரு. 100% சனியினுடைய தாக்கத்துல இருக்காரு. 100% பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு பலனை கொடுக்கறது சனி பகவான் தான். உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வங்களையும் பெற வைக்கிறதும் அவர் தான். சகல செல்வங்கள்லாம் நான் பெற்று நல்ல நிலைமையில இருக்கேன், ஆனா 7.5 சனி வருது, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னே சொல்லி ஒரு பயம் கலந்த பக்தியை ஏற்படுத்துறதும் அவர் தான். எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி வாழ்க்கையில கடைசியில ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில ஜென்ம சனியா இருக்கும் பொழுது அவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லதுதான் இந்த வக்ர பயிற்சி. ஜென்மச்சனியா இருக்கும்போது வக்ரமாகிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 100% சனியினுடைய தாக்கத்துல இருக்கக்கூடியது. அது பலம் இழக்கிற ஒரு விஷயம்தான் ஜென்மச்சனி. சூரியனுடைய ஒளி படாம அதனுடைய கதிர்வீச்சு கிடைக்காம அதுல இருந்து அவர் மாறி கதிர்வீச்சுகள் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வக்ரகதி காலம். அப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நமக்கும் கிடைக்கல அப்படின்னா அந்த எந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்கலையோ அதுல ஒரு பலவீனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதுதான் எல்லா கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களுமே அப்படித்தான் நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்து அதிபதியும் குரு பகவான் அவர் 4ஆம் இடமான மிதுன வீட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு.
அப்போ பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் இருக்குமா அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். அந்த இடம் மூலியமா ஒரு நன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புமே உண்டாகும் இல்லையா? இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8 அப்படிங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் ஒரு மனிதன், மாங்கல்யத்தையும் காக்கக்கூடிய ஒரு இடம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே. இந்த பொது பலன் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை இந்த ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மீன ராசிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மச்சனியா இருந்தாலும் குருவினுடைய பார்வை 8ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்குறாரு. இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசு ராசிக்கும் குரு பகவான் தான், இந்த மீன ராசிக்கும் குரு பகவான் தான். இந்த துலாம் ராசியை பார்க்கறதுனால 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்க ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நில சம்பந்தமான பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான சூழ்நிலைகள் பயன்படும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால 2வது கர்மஸ்தானமும் கூட. ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தை அதிபதி 4ல் இருக்காரு சூரியனோட சேர்ந்து அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த கர்மம் அப்படிங்கிறது வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம எதை அனுபவிக்க பிறந்திருக்கோம், எந்த அளவுக்கு இதை அனுபவிக்கணும், எவ்வளவு உயரத்தை எட்டி பிடிக்கணும், எந்த வட்டத்துக்குள்ள வாழணும்னு முடிவு பண்ணித்தான் நம்மளுடைய பிறப்பு இருக்கும். அந்த பிறப்பு பிறக்கிற வரைக்குமே வந்து இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து கையில் பிடிச்ச மாதிரி நம்மளை தொடராரு சனி பகவான் அப்படின்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். அப்போ அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும், அதாவது மரணத்துக்கு நிகரான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டோ தவிர மரணத்தை கொடுக்க மாட்டார். அதாவது மங்கு சனி பொங்கு சனி நீசம் பெற்ற சனின்னு இருக்கு. அதுல யாருக்கு எந்த நிலையில சனி பகவான் இருக்காருங்கிறத வச்சுதான் அவர் ஒரு மரணம்ங்கிறது சொல்ல முடியும். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க, அவங்களுடைய தசாபுத்தியை கணக்கெடுங்க. இன்னைக்கு கோச்சாரத்தை கணக்கெடுத்தா தான் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். இந்த லெவல்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே வந்து பாருங்க, இது வரைக்கும் வேலையில பிரச்சனை, வெளிநாடே போக முடியலன்னு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் உள்ளவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் உருவாகும். 12ல் ராகு, கண்டிப்பா வந்து நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அமையும், ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயங்கள் அமையும். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஆனா அந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பொதுவாக ராகு சனி இணைவுல இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக லெவலில் கூட ஒரு பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்குன்னு சொந்தமாக எந்த வீடுமே கிடையாது. இப்போ சனி பகவானுக்கு வந்து மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய வீடுன்னு சொல்லி நம்ம சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, அது என்ன செய்யும், அது எந்தெந்த நேரத்தில் செய்யுங்கிறது முதலாவது கணிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வழிகாட்டிகள் தானே தவிர நம்ம ஒரு ஆய்வுயர் கிடையாது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசியை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழுகுதோ அந்தந்த இடத்துக்கு பலன் உண்டு. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. பிரிவினையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வழிவாய்ப்புகளுமே உண்டுன்னு சொல்லலாம். இந்த மீன ராசியை பொறுத்தவரை சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை. அதாவது உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் 12ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் விரயச்சனி காலமாகவும், உங்களுடைய ராசியிலேயே அவர் பயணம் செய்கிறாருன்னா ஜென்மச்சனி காலமாகவும், உங்களுடைய 2ஆம் இடத்தில் அவர் பயணம் செய்கிறாருன்னா பாதசனி காலமாகவும் உங்களுக்கு ஒரு ராசியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 7.5 ஆண்டு காலமே வந்து ஒரு மனிதனுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் இருந்தேதான் ஆகும். அது நல்லது செய்து கெட்டது செய்து அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த சனியினுடைய தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது ஒண்ணு. அது இல்லாம கண்டக சனி, உங்களுடைய சனி பகவான் 7ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்காக 7ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் கண்டசனி காலமாகவும், உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் அஷ்டமச்சனி காலமாகவும், 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் அர்த்தாஷ்டம சனி காலமாகவும் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில இருக்கும்.
தன்னைத்தானே யாருன்னு உணர வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார். இது ஒண்ணு. இந்த ராசியை பொறுத்தளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரமே. அதுல பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலையும் உண்டு, இந்த கும்பராசியிலையும் உண்டு. இந்த மீனராசியில ராசிநாதனே உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியே குரு தான். அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுதான் ஆவார். இதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சூட்சுமமோ நடந்தால் அங்கே ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவர் வக்ரம் பெற்று நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு சில ப்ளஸ் பாயிண்டை கூட சந்திக்கலாம். அதில் வழி வாய்ப்புகள் உண்டு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ராசிக்கு அப்படின்னாலே சனியினுடைய தாக்கம் தசை நடக்குது அப்படின்னா சனி மகா தசை பார்த்தீங்கன்னா 19 வருஷம். இந்த 19 வருஷத்துல இந்த சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சூட்சமமோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில பாருங்க அவங்க வெற்றி அப்படிங்கிறதும் இருக்கும். உங்களுடைய விதி ஜாதக அமைவை பொறுத்து ஜனன ஜாதகம் முடிவு பண்றோம்ல, இந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு கணக்கெடுத்துக்கலாம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையுது இந்த சனி வக்ர பயிற்சி. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான். புதன் பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கும் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன லக்னம், மீன ராசி கண்டிப்பா ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கணவனுடைய ஜாதகம், கணவன் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி, மீன லக்னமா இருந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி அவர் பார்த்தீங்க அப்படின்னா புதனா இருக்கிறதுனால இளமையான தோற்றத்தை கொண்ட கணவன் மனைவி அமைவாக. அவங்களுடைய வயசு அப்படிங்கிறது நம்ம கணக்கு எடுக்கவே முடியாது. பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரியே அந்த ஒரு தோற்றம் இருக்கும். அதுதான் இந்த புதனுடைய தன்மை. இந்த புதனுடைய தன்மைக்காரர்கள் பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ஆனால் புதன் உங்களுடைய ராசியில வந்தார் அப்படின்னா அவர் நீசம், அது 0% தான் வேலை செய்யும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள்ல எதுவாக இருந்தாலுமே இந்த சனி வக்ர பயிற்சி இந்த மீன ராசிக்கு நல்லதை செய்யவே வாய்ப்பு இருக்கு. இந்த 135 நாட்கள் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.